தம்பிங்களா, இன்றைக்கி உலகத்தில் என்னென்னா எல்லா வீட்டுக்குள்ளேயுமே எல்லா நபர்களுக்குமே ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்ன மாதிரி இருக்குது? கை கால் வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, தலை வலிக்குது, வயிற்றில் பிரச்சனை, தூக்கம் சரியாக வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. சுகரு, ப்ரெஷரு, லைஃப் ஸ்டைல் டிசீஸு, கார்டியோ பேஸ்டு, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, அந்த குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் போகுது. ஒருத்தர் மாற்றி மாற்றி ஏன்னா நோயாளி ஆகிட்டோம், நமக்கு உடம்பு சப்போர்ட் பண்ணலைன்னா நம்ம நிறையா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மற்றவங்ககிட்ட அது சம்மந்தமாக நம்ம கோவத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். ஸோ எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னா, நம்ம சரியான உணவுகள், சத்தான உணவுகள், நல்ல உணவுகள் சாப்பிட்றது கம்மியாகி ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட்டு, மாடிஃபைடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபுட்டு, ஒன்றும் இல்லை, பலகாரம் சொல்கிறாங்கள்ல அது, இந்த மாதிரி அரிசியை வேறு மாதிரி மாற்றி முறுக்கா சுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் நிறையா மாறிடுச்சு. இப்போ எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, எங்கள் சின்ன வயசில், இப்போ எனக்கு 50 வயசு ஆச்சு, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா, 42 43 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா, தீபாவளிக்கு தான் கறி குழம்பு கிடைக்கும், பொங்கலுக்கு தான் கறி குழம்பு கிடைக்கும், அப்போ தான் இட்லி சுடுவாங்க. அப்புறம் அரிசி சாதம் எப்போயாவது தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறை மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கிங் மெத்தடு, அன்றைக்கெல்லாம் விறகு அடுப்பு, சட்டி, சாம்பார், பச்சைப்பயிறு, நெய் எல்லாம் அப்படி இருக்கும். இன்றைக்கெல்லாம் குக்கர் விசில் ஊதுது, இந்த மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. இந்த மாற்றங்களை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம எப்போவுமே மைண்டில் கவனம் வச்சுக்கணும், உணவில் நம்ம அதிகம் கவனம் செலுத்தணும். ஏன்னா மக்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஆரோக்கியம் அப்படின்னா உடனே மைண்டில் என்ன வருது? எக்ஸசைஸ் பண்ணணும், ஜாக்கிங் போகணும், வாக்கிங் போகணும், இப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணணும். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதெல்லாம் வெறும் 20% தான். 80% காலையில் இப்படி கண்ணு முழிச்சு நைட்டு இப்படி கண்ணு மூடுற வரைக்கும் நம்ம வாய்க்குள்ளெல்லாம் எதெல்லாம் போகுதோ அதில் தான் நம்ம அதிகம் கவனம் செலுத்தணும். அதாவது சாப்பாடு. WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆனாலும் சரி, FDA, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய FDAவும் சரி, நிறையா இந்த ஆரோக்கியம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களாகட்டும், அமைப்புகளாகட்டும், இவங்க எல்லாருமே என்ன ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கி மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா உணவுகள். ஏன் இப்படி ஆச்சு? ஏன்னா நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. இப்போ நான் இந்த ரூமை விட்டு வெளியில் போனேன்னா நிறைய கடைங்க இருக்குது, நிறையா உணவுகள் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, பேக்கரிஸ் இருக்குது, டீ ஸ்நாக்ஸ் கடை இருக்குது, இந்த மாதிரி எவ்வளவோ வகை வகையாக ரகமாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் என்னென்னா, மனுஷன் இப்போல்லாம் உலகமே கைக்குள்ளே வந்துருச்சு. அப்புறம் நிறையா பக்கம் மனுஷனும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்தியாவில் தான் இந்த பிரச்சனையா, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையான இல்லை, உலகம் பூரா இருக்குது இந்த பிரச்சனை. இப்போ இந்திய உணவுகள் வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்றாங்க. இப்போ யூஎஸ் பேஸ்டு ஃபுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பர்கர் சம்மந்தமாக, பீஸா சம்மந்தமாக, ஃப்ரைஸ் சம்மந்தமாக, இட்டாலியிலலாம் பீஸா, பாஸ்தா, யூரோப்லலாம் பாஸ்தா, அது இந்த மாதிரி. இப்போ நம்ம கல்ஃப் கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா அல்ஃபாம், கபூஸ், இந்த மாதிரி அந்த முழு கோழி இது பண்ணுறது, ஆட்டை இது பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் இறைவன் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உணவுகள் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சமைச்சாங்க, அந்தந்த சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மனுஷனுக்கு ஒரு விஷயம் சாப்பிட்டு போர் அடித்து எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா உணவுகளையும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனுடைய விளைவு நமக்கு என்ன ஆச்சுன்னா, நமக்கு எப்பயும் சிக்கன் குழம்பு தான் வைக்கிறோம். அது ஏன் நம்ம இது சாப்பிடக்கூடாது, இது நல்லா இருக்க, ஒரு சிகப்பு கலரில் இருக்க. ஸோ கோழி ஒன்று தான், ஆனால் அதோட உணவு வகைகள் பார்த்திங்கன்னா பல 100 பல 1000 வகைகள் இருக்குது.
அதே மாதிரி தான் அசைவமும் சரி சைவமும் சரி எல்லாம் என்னென்னமோ ஆயிடுச்சு. கொசன்னு இருக்குது. ஸ்நாக்ஸில் ஆயிரக்கணக்கான வகை இருக்குது, சாப்பாடில் ஆயிரக்கணக்கான வகை. நம்ம எல்லாம் சாப்பிட்டு பார்க்க முடியாது, எல்லாத்தையும் சாப்பிட்டு திருப்தி ஆக முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நமக்கு இருக்கிறது ஒரு உடம்பு. ஸோ இந்த உடம்பு தான் நம்ம உயிர் வாழ்கிற கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோயிலை சரியாக பராமரிக்கணும்னா என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட்ணும், எப்படி சாப்பிடக்கூடாது. இப்போ என்ன சாப்பிட்ணும், நல்ல சத்தான உணவுகள் சாப்பிட்ணும், மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கவர் பண்ணணும், மாவு புரதம் கொழுப்பு கவர் பண்ணணும், உயிர் சத்துக்கள் தாதுக்கள் கவர் பண்ணணும், நார் சத்து அன்னன்னைக்கு க்ளீன் பண்ணணும், நீர் சத்து சாப்பிட்ணும். இதெல்லாம் வந்துட்டு என்ன சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும். இப்போ கறி சாப்பிட்ணும், குழம்பு வச்சு சாப்பிட்ணும், அது எண்ணெயில் பொரித்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட்ணும், எப்படி சாப்பிடக்கூடாது, எப்படி அந்த அளவுகள் அதிகமாகாமல் கம்மியான அளவுகளில் நிறையா சத்தை எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்கிற பாருங்க, ஒரு சிக்கன் லெக் பீஸ் குழம்பு வச்சிங்கன்னா ஒரு லெக் பீஸ் 200 கலோரி, எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டிங்கன்னா 3லிருந்து 4 மடங்கு அதிகமாயிரும் கலோரி. அது இல்லாமல் அதோட ப்ரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி ஸ்கோர், ஜீரணமாகிற தன்மையும் குறைஞ்சி வெளியில் வர்றதுக்கும் சிரமம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் நிறையா கற்றுக்கணும். ஏன் நம்ம நிறையா சாப்பிட்றோம் அப்படின்னா ஈஸி, எல்லாமே ஈஸியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு பாவம் வீட்டில் நடக்க முடியாது, வயசாயிருச்சு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, சமைக்க ஆள் இல்லை, அவங்களுக்கு நம்ம இந்த ஃபோன்லேயே ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே கொண்டு வந்து வாசல்லையே கொடுக்கறது ஓகே, அது பாவம் அவங்களுக்கு ஒரு புண்ணியம் மாதிரி ஒரு நல்ல விஷயம். ஆனால் நம்மளில் நிறைய பேர் என்ன ஆயிட்டோம்னா வீட்டில் சமைக்கிறது இல்லை, எல்லாம் ஃபோனை எடுத்துக்க வேண்டியது, அதில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன கிடைக்குது எல்லாம் கண்ணு முன்னாடி வருது. இப்படி ஒரு பட்டன் அழுத்தினா வீட்டில் அந்த ஃபுட்டை கொடுத்துட்றாங்க, அதை வாங்கி நம்ம சாப்பிட்றது, இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நான் ஒரு பிரின்சிபல் ஃபிலாசபி செட் பண்ண போகிறேன், நான் வீட்டில் தான் சமைக்க போகிறேன். இப்போ இன்றைக்கும் பாருங்கள், நான் 5 வருஷமாக சாப்பாடு எடுத்துகிட்டு இப்போ காரில் இருக்குது, மத்தியான சாப்பாடு வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றேன் நான். ஸோ அது எனக்கு ஆரோக்கியம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நானும் ஒரு நாள் ஒரு சில நாட்கள்லாம் கடையிலலாம் சாப்பிட்ருக்கேன். நம்மளில் இப்போ நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணும்போது அந்த உணவுகள் எப்படிப்பட்ட உணவுகள், என்ன மாதிரி நம்ம சூஸ், ஏன்னா நம்ம வாழ்க்கைங்கிறது நம்ம எல்லாமே நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். யாரும் கொண்டு வந்து நம்ம வாயில் வச்சு போடுறது, குத்துறதில்ல, இது பண்ணுறதில்ல, நம்ம தான் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். வியாபாரமும் சரி, வேலையும் சரி, உறவுகளும் சரி, உணவுகளும் சரி, உடற்பயிற்சிகள் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சட்டை பேண்ட்டும் சரி, எல்லாம் இதெல்லாமே நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், சரியான விஷயங்களை தேர்ந்தெடுக்கணும், சரியான உணவுகளை தேர்ந்தெடுக்கணும், ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே நிற்கணும். அப்படி நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தை கரெக்டாக வச்சுக்காமல் நீங்கள் என்ன தான் மெடிக்கேஷனில் போனாலும், மெடிசன்ஸ் போனாலும், ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணிட்டு வந்தாலும் நம்மளால் அது நிரந்தரமான ஒரு தீர்வு பிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உணவில் 80% கவனம் செலுத்துங்க, உடற்பயிற்சி ஒரு 20% வச்சுக்கிங்க. எல்லாருக்கும் உடற்பயிற்சி வருமானா வராது. ஏன்னா அவங்க கால சூழ்நிலை, டைம் இல்லை, என்னால் முடியல, உடம்பு வலிக்குது, டயர்ட் ஆகுது, எனர்ஜி லாஸ் ஆகுது, இப்படிலாம் நிறையா இருக்காங்க. ஆனால் உணவு நீங்கள் மனசு வச்சா 80% சரி பண்ணலாம். ஸோ மெஜாரிட்டி 80 உணவில் இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டத்துலேயும் சரி, மனுஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஃபுட்டுக்கிட்ட சரண்டர் ஆகிட்டோம். நம்ம எல்லாருமே உணவுக்கு அடிமையாயிட்டோம். நான் எப்படி நினைப்பேன்னா, நிறைய பேர் தோசைகிட்ட மண்டி போடுறோம், நிறைய பேர் பிரியாணி கிட்ட மண்டி போடுறோம், நிறைய பேர் அவங்கவுங்க ஏதோ ஒன்று வச்சுக்கிறோம். அதுக்கிட்ட நான் தான் பெரிய ஆள் அப்படி நினைக்கணும். எனக்கு இன்னும் நிறைய கடமை இருக்குது, எனக்கு சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நான் சமுதாயத்துக்கு இன்னும் நிறையா பண்ண வேண்டியிருக்கு, நான் எனக்கு நிறையா பண்ணிக்க வேண்டியிருக்கு, என் ஃபேமிலிக்கு நிறையா பண்ணிக்க வேண்டியிருக்கு, நான் உங்கள்கிட்ட வரமாட்டேன், உங்கள்கிட்ட நான் மண்டி போட மாட்டேன்னு இப்படி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு நீங்களே மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே நம்ம நின்னால் ஒழிய நம்ம ஆரோக்கியம் கேரண்டி ஆகாது. நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கலன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்மெல்லாம் கெடுக்கிறோம். அவங்க மேலே நம்ம கோபத்தை காட்டுவோம், நம்ம நிறைய விஷயங்களை திணிக்க ஆரம்பிப்போம், இல்லைன்னா கவலைப்படுவோம், நமக்கு நம்மளே ரீசன் நம்ம தாங்கிறத மறந்துடுவோம். ஆனால் அவங்களெல்லாம் தப்பு தப்பாக பார்க்க சொல்லும், தப்பு தப்பாக நினைக்க சொல்லும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நிறைய கனெக்ஷன் இருக்குது.
என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கும், நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதுக்கும், நீங்கள் என்ன செயல்படுறீங்களோ அதுக்கும் 100% கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம அம்மா வயிற்றில் வந்து இப்படி முதுகுத்தண்டு ஸ்பெர்ம் உருவாகும். அதுக்கப்புறம் 3 கிலோ 3.5 கிலோ ஆனோம். எப்படி ஆனோம்? அம்மா சாப்பிட்டு ஆனா அம்மா இதிலெல்லாம் கவனம் செலுத்தி நல்ல சத்தான உணவு, அதை எப்படி சாப்பிட்ணும், எப்படி சாப்பிடக்கூடாது, என்ன உணவு சாப்பிட்ணும், என்ன உணவு சாப்பிடக்கூடாது, சத்துக்களெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணி நம்ம சாப்பிட்றது, இப்படிலாம் அம்மா ஒர்க் பண்ணியிருந்தா குழந்தைக்கு நல்லா சத்து கிடைக்கும். அந்த குழந்தை வெளியே வர்றது எப்படி ஆரம்பத்தில் எடுத்த உடனே குழந்தைக்கு பிரியாணி ஊட்டலாமா? குழந்தைக்கு என்ன ஊட்டணும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதுக்கு என்ன உணவுகள் கொடுக்கணும், நம்ம எப்படி வீட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு மகளிராக இருக்கீங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி ஒரு ஃபுட் கல்ச்சர் ஃபார்ம் பண்ணுறது. நமக்கு டயர்டாக இருக்குது, எனர்ஜி லாஸாக இருக்குது, சரி கடையில் வாங்கிக்க சொல்லுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. போச்சு, கொஞ்சம் சிரமப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. ஏன்னா உங்கள் கையில் தான் ஆரோக்கியம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இன்றைக்கி காலம் மாறிடுச்சு. ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், உணவில் ஒர்க் பண்ணுங்கள், உணவில் ஒர்க் பண்ணுங்கள், உணவில் ஒர்க் பண்ணுங்கள்.